புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் ப. சரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி சென்னையில் அதிமுக 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக தலா 10,000 ரூபாய் ஒருமுறை வழங்கப்படும் என தெரிவித்தார். இபிஎஸ் அறிவித்த வாக்குறுதிகளை பட்டியலிட்டு அவை நடைமுறை சாத்தியமா என்பதை அலச இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். அதிமுகவை பொறுத்தவரை திரு இபிஎஸ் அவர்கள் இந்த அறிவிப்பை முதல் கட்டத்தில் ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டார், இரண்டாவது கட்டத்தில் ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டார். இன்று ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினம். 3ஆம் கட்டமாக ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் பிரம்மாண்டமான அறிவிப்பு என்று பார்க்கும் பொழுது அனைத்து குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 கருணை தொகை. இதை சொல்லும்போது ரேஷன் கார்டு உள்ள குடும்பத்திற்கா அப்படிங்கிறது அதில் ஒரு தெளிவில்லாமல் இருக்குது. எனினும் திரு இபிஎஸ் அவர்கள் அனைத்து குடும்பத்திற்கு என்றும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அறிவிப்பு 1. திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஒரு முறைதான் வழங்கப்படும். ஸோ ஆட்சிக்கு வந்ததும் ஒரு முறை 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் என்று இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை ரேஷன் கார்டு அடிப்படையில் சொல்லப்பட்ட தகவல் இது என்று வைத்துக்கொண்டாலும் தமிழகத்தில் சுமார் 2.25 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்கிறது. இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு போட்டு பார்ப்போம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும், அதாவது ஒரு ரேஷன் அட்டைக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டால் 22,200 கோடி ரூபாய் வருகிறது. இந்த தொகையானது தமிழகத்தில், அதாவது சுகாதாரத்துறைக்கு ஒரு ஆண்டுக்கு ஒதுக்கப்படக்கூடிய பட்ஜெட். இது ஒரு மிகப்பெரிய தொகை. இந்த தொகைக்கு, அதாவது இவ்வளவு பெரிய ஒரு பணம் எங்கிருந்து வரும்? ஏற்கனவே தமிழக அரசு இலவசங்கள் அறிவிப்பதாகட்டும், அல்லது பெண்களுக்கு பணம் கொடுக்கறதாகட்டும், இலவச பஸ் பயணங்களாகட்டும், அல்லது வேறு ஏதாவது புதிய திட்டங்களாகட்டும், எதிர்கட்சிகள்லாம் முதல்ல கேள்வி எழுப்புவது உங்களுக்கு நிதி எங்கிருந்து வரும் என்று கேள்வி எழுப்புகிறார். அதே போல் திரு இபிஎஸ் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்கள்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு நிதி எங்கிருந்து வரும், எப்படி இதை நீங்கள் தேத்துவீங்க, வரிகளை ஏற்றிடுவீங்களா, வருமானம் எங்கிருந்து வரும் என்று கேட்டதற்கு திரு இபிஎஸ் அவர்கள் அளித்த பதிலை தற்பொழுது பார்க்கலாம். வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். நீங்களும் வரி ஏற்ற போறீங்களா? வருவாய் உயர்த்துறது வரி, அது இப்பெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் அதாவது வரி உயர்த்துறது பல இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். ஸோ இதில் எப்படி அந்த வருமானம் வரப்போகிறது, வரி ஏற்றுவோமா மாட்டோமா என்பது பற்றி திரு இபிஎஸ் அவர்கள் இதில் தெளிவாக சொல்லவில்லை. செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அதை நாங்கள் நிதி நிபுணர்களை கேட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு ப்ளூ பிரிண்ட்டோ அல்லது ஒரு ரோட் மேப்போ எப்படி இந்த வருமானம் தமிழக அரசுக்கு வரவிருக்கிறது, இந்த நிதி சுமையை தமிழ்நாடு அரசு எப்படி தாங்கப் போகிறது, அதற்கு என்னென்ன ரூட்ஸ் இருக்குது என்பதை பற்றி ஒரு தெளிவு இல்லை என்பதை மட்டும் நாம் பார்க்க முடிந்தது.
அடுத்த அறிவிப்பு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 2000 அப்படின்னு சொல்லி அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அப்ராக்சிமேட்டு கணக்காக நம்ம தமிழ்நாட்டில் 60 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சவங்க, அவங்களுக்கு 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டால் 1200 கோடி ரூபாய் வருகிறது. +2 முடித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் என்ற அறிவிப்பு. ஒரு 20 லட்சம் பேர் இருக்காங்க அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அதுக்கு ஒரு 200 கோடி ஆகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய், 2.2 கோடி ரேஷன் அட்டைகள் என்று வைத்து பார்த்தால் 2200 கோடி ரூபாய் ஆகிறது. மீன்பிடி தடைக்காலம் நிவாரணம் 8000 12,000 உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதற்கு அப்ராக்சிமேட்டாக 71 கோடி. நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம், கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட் வரையிலும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1400 யூனிட் வரையிலும் இலவச மின்சாரம் என்ற அறிவிப்பு. சாலையோரம் கடை வியாபாரிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல் பஸ் என்று பார்க்கும் பொழுது தற்பொழுது பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம், ஆனால் ஆட்சிக்கு வந்தால் ஆண்களும் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே வந்த அறிவிப்புகளில், தேர்தல் மேனிஃபெஸ்டோவில், தேர்தல் வாக்குறுதிகளில் அந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அது சில 1000 கோடிகளாகும். அதற்கு வருமானம் எங்கிருந்து வரும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷ்னல் லோன்ஸ் அது தள்ளுபடி செய்யணும் அப்படின்னா அதற்கும் பெரிய செலவாகும். இதற்கெல்லாம் நிதி எங்கிருந்து வரும் என்பதுதான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை, திரு இபிஎஸ்ஐ பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நிதி நிபுணர்களுடன் கேட்டு நாங்கள் வரி ஏற்றுவதா ஏற்ற மாட்டோமா என்பதெல்லாம் அப்புறம் கணக்கு. இப்போ அறிவிப்பு கொடுத்திருக்கோம், நிபுணர்களை கேட்டு இதற்குண்டான நடவடிக்கைகள் எடுத்து இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் ப. சரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.